ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திலேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அரண்மனை போல் ஒரு பட்ட வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோயில் அடுத்து இருளப்புறம் பக்கத்தில் தான் இந்த அரண்மனை, குட்டி அரண்மனை மாதிரிப்பட்ட ஒரு வீடு அமைஞ்சிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நார்த் பேசிங், வடக்கு முகமாக அமைஞ்ச ஒரு அழகான ஒரு வீடு தான். முன்னால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தார் ரோடு, அரசாங்க தார் ரோடு தான். ஸோ இது பஸ் ரோடு இல்லை, ஆனால் உங்களுக்கு 20 அடி ரோடு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது 6.25 சென்ட் நிலப்பரப்பளவில் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. 6.25 சென்ட்னால உங்களுக்கு இது தரைதளம் தான். அதாவது இந்த 2200 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு தரைதளத்தில் தான் அமைச்சிருக்காங்க. முன்னால் ஃபார்ச்சுனர் கார் 2 நிப்பாட்டலாம். ஆல்ரெடி இந்த வீட்டில் 2 ஃபார்ச்சுனர் கார் நின்று தான். ஸோ அதனால் உங்களுக்கு 2 கார் தாராளமாக நிப்பாட்டலாம், அப்புறம் பைக்கை நிப்பாட்டிக்கலாம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருள் சேதத்தில் செலவில் கட்டப்பட்ட ஒரு வீடு. பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்மா தேக்கும்பாங்க. பர்மா தேக்கு தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ்லேயே கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகள்லாம் ஃபுல்லாக டைல்ஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் ஃபுல்லாக டைல்ஸ்லேயே உள்ள கவர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா துபாய், அதாவது துபாயிலேருந்து கொண்டு வரப்பட்ட டைல்ஸில் கட்டப்பட்ட வீடு தான். நல்ல எல்லா மெட்டீரியல்ஸுமே இதில் இந்த வீட்டுக்கு போடப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக, உறுதியாக, ஹை குவாலிட்டி, அதாவது நம்பர் 1 குவாலிட்டிப்பாங்க. இந்த நம்பர் 1 குவாலிட்டியில் கட்டப்பட்ட வீடுகள் தான் இது. ஸோ நீங்கள் ஒரு சில காரணம், அதாவது பார்த்திங்கன்னா பணம் தேவைக்காக இந்த குட்டி அரண்மனை இப்போ விற்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட், நல்ல குவாலிட்டியாக தரமாட்ட தான் இந்த வீடை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பெட்ரூம் வந்துடும். அதாவது 2600 ஸ்கொயர் ஃபீட்டாலும் கீழே உங்களுக்கு 4 பெட்ரூம் வந்துடும். ஒரு ஹாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா இந்த கிரக பிரவேசம்னு சொல்லுவாங்க. ஸோ பால் காய்ப்பு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 சேர், ஹால்லே 60 சேர் போட்டு உட்காந்த இடம் தான் இது. அப்படி எல்லாமே உங்களுக்கு மெகா சைஸ் தான். அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹால், கிச்சன், அடிஷ்னலாக பூஜை ரூம் அண்ட் ஸ்டோர் ரூம், எல்லா வசதிகள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் நிரம்பி தான் வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல், அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அப்ரூவல் உண்டு. ஸோ உங்களுக்கு லோன் தேவை, இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் தேவைனாலும் லோன் வசதிகளும் உங்களுக்கு செய்து தரப்படும். பாருங்கள், எல்லாமே மெகா சைஸ் தான் எல்லாமே. இந்த வீட்டுடைய பாத்ரூம், அதாவது 3 பாத்ரூம் உண்டு. ஒவ்வொரு பாத்ரூமே பார்த்தீங்கன்னா 8க்கு 8, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெட்ரூம் சைஸ்லேயே தான் இருக்கும். பாத்ரூமே அந்த சைஸ் தான். பாக்கி வீடெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஹை குவாலிட்டி தான், நம்பர் 1 குவாலிட்டி. இதெல்லாம் பாருங்கள், பாத்ரூம் பாருங்கள், 8க்கு 8 சைஸில் தான் அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே மெகா சைஸில் அமைஞ்ச இந்த அரண்மனை வீட்டுக்கு நியாயமான ரேட்டு, அதாவது பார்த்திங்கன்னா மிக மிக நியாயமாக குறைஞ்ச ரேட்டில் தான் இவங்க கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு செல்லர் கேட்கக்கூடிய ரேட்டு 1,20,00,000 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் 2.25 சென்ட்டுக்கெல்லாம் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டெல்லாம் 1 கோடி 1.25 கோடின்னு சொல்கிறாங்க. அப்படி அதை பார்க்கச்சுமே இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். ரொம்ப ஒரு அரண்மனை மாதிரி அவங்க பார்த்து நின்று கட்டின ஒரு வீடு தான் இப்போ தற்சமே சேலு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் இந்த வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பாருங்கள், கிச்சனை பாருங்கள், எல்லாமே மெகா சைஸில் அமைஞ்ச ரூம்கள் தான் இதில் வரிசையாக காணிக்கிறேன் பாருங்கள். மேலே ஒர்க்கு எல்லாமே ஹெவி குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், விலையும் ரொம்ப சீப்பாக தான் கேட்குறாங்க. இந்த குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,20,00,000 ரூபா தான் கேட்குறாங்க. ஸோ பார்க்குறீங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம், லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம், ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ப்ரேயர் ரூம் அண்டு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், காணிக்கிற மாதிரி இது ஒரு ப்ரேயர் ரூம், பூஜை ரூம், இல்லை துவா பண்ணுற மாதிரி எல்லா இதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு முகம் பிரதானமாக இருந்தால் கூட கிழக்கு பார்த்தா இன்னொரு வாசல் அமைச்சிருக்காங்க. படிக்கட்டை பாருங்கள், உங்களுக்கு 4 அடி வீதி, அதாவது எங்கேயுமே இப்படி 4 அடி வீதி கொடுக்க மாட்டாங்க. இவங்க 4 அடி வீதியில் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், இன்னும் 4 வீடு கட்டி நீங்கள் வாடகை கொடுக்கலாம். அதாவது இது சென்டரில் 4 வீடு, மேலே ஒரு 4 வீடு கட்டி வாடகை கொடுக்கலாம். சுற்றி குடியிருப்பா அப்படின்னு பார்த்தாச்சுனாலும் சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு தான். குடியிருப்புகள் மத்தியில் தான் இந்த வீடு வந்திருக்குது. பாருங்கள், இந்த வீடுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லர் கேட்கக்கூடிய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,20,00,000 தான் சொல்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி விலைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அரண்மனை மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வாங்கி குடியேறலாம். விலையும் ரொம்ப சீப்பாக தான் வந்திருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த அருமையான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், தோப்பு தேடுவோர், எஸ்டேட் தேடுவோர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.